ஆண்டவருடைய சமூகத்திலே எப்போதும் ஆனந்தம். There's always joy in the presence of God. ஆமென். எப்போது அதுவே நம்முடைய பலன். That is the only strength that we have. மகிழ்ந்திரு. Let us rejoice. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. Be joyful in the Lord. அதுவே நமது பலன். That is our strength. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை தட்டி ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவர் தமது சிறகுகளால் மூடி நம்மை அழைத்து செல்வார். He covers us with his wings and he takes care of us. ஆமென். ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கீழரும். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. எப்பொழுது எப்பொழுது ஆனந்தம் இயேசு இச்சுனே. ఎప్పుడు ఆనందం నా యేసు ఇచ్చునే. స్తుతింతుం స్తుతింతుం స్తుతించయుంచునుందుం. ఓ స్తుతింతుం స్తుతింతుం స్తుతించయుంచునుందుం. ఉన్నతుని చాటున్ సర్వశక్తునీడన్ ఎప్పుడుందునే. ఉన్నతుని చాటున్ సర్వశక్తునీడన్ ఎప్పుడుందునే. నా దేవుని చూసి ఆశ్రయ కోటని తెలిపదా ఎప్పుడు. నా దేవుని చూసి ఆశ్రయ కోటని తెలిపదా ఎప్పుడు. హల్లెలూయా 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 ఆనందమే. చప్పట్ల కొడుతూ కర్రகளை తట్టి ఉచ్చారణ. హల్లెలూయా ఆనందమే హల్లెలూయా హల్లెలూయా ఆనందమే. ఎప్పుడు ఆనందం నా యేసు ఇచ్చునే. ఎప్పుడు ఆనందం నా యేసు ఇచ్చునే. స్తుతింతుం స్తుతింతుం స్తుతించయుంచునుందుం. తన రెక్కలతో నన్ను కప్పి నడిపిస్తే దేవుడు. ఆమేన్.
రెక్కలతో నన్ను కప్పి కాచి నడిపించు తన రెక్కలతో నన్ను కప్పి కాచి నడిపించు ఆయన వాక్యం ఆత్మీయ ఖడ్గం నాకు కీడము ఆయన వాక్యం ఆత్మీయ ఖడ్గము నాకు కీడము హల్లెలూయా 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 ఆనందమే హల్లెలూయా అందరూ కలిసి పాడదాం విగ్రహ ఉత్సాహంగా ఆనందమే హల్లెలూయా ఆనందం ఇంకొకసారి హల్లెలూయా హల్లెలూయా ఆనందమే హల్లెలూయా చప్పట్లు కొడుతూ బిగ్గరగా ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ఆనందమే హల్లెలూయా ஆனந்தமே ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி 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 வெற்றியே ஹல்லேலூயா வெற்றி தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். There is always victory for me as I live in Christ. God is a God who gives us victory. பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போ வெற்றி. நல்லா அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து பாடலை பாடும்போது விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. Let us all declare this and with faith let us sing this song. என் ராஜா என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு முன்னாடி செல்கிறார், எனக்கு ஏன் பயம்? அறிக்கை பண்ணுங்க. In Christ there is victory. My King is going ahead of me. He is there with me. Why should I fear? Let us declare. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ராஜா என் முன்னாடி செல்கிறார், தடைகளை உடைத்து போடுகிறவர். My King goes before me and he breaks down all the walls. ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நானும் சொன்ன பாடிடுவேன். நானும் சொன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி ஜெயமுந்தி 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 జయముంది 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 నాకు జయముంది 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 మనకు జయముంది 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 మనకు మనకు జయముంది జయముంది జయముంది. క్రీస్తులో జీవించు నాకు ఎల్లప్పుడూ జయముందును. క్రీస్తులో జీవించు నాకు ఎల్లప్పుడు జయముందును. ఎటువంటి శ్రమలు వచ్చినా
fear. ఎటువంటి శ్రమలొచ్చినా నేను దిగులు పడను ఇలలో. ఎటువంటి శ్రమలొచ్చినా నేను దిగులు పడను ఇలలో. ఎవరేమి చెప్పినను, ఎవరేమి చెప్పినను నేను సోలిపోనెప్పుడు, నేను సోలిపోనెప్పుడు. క్రీస్తులో జీవించు నాకు ఎల్లప్పుడూ జయముండును. క్రీస్తులో జీవించు నాకు ఎల్లప్పుడూ జయముండును. జయముంది, 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 జయముంది నాకు. జయముంది, 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 జయముంది మాకు. జయముంది, జయముంది, జయముంది. నా రాజు ముందు నాడు జయముతో వెళ్ళిచున్నాడు. నా రాజు ముందున్నాడు జయముతో వెళ్ళిచున్నాడు. మాటలన్నీ చేతపట్టి, మాటలను చేతపట్టి నేను హోసన్నా పాడెదను, నేను హోసన్నా పాడెదను. క్రీస్తులో జీవించు నాకు ఎల్లప్పుడూ జయముండును. క్రీస్తులో జీవించు నాకు ఎల్లప్పుడూ జయముండును. జయముంది, 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 జయముంది నాకు. జయముంది, 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 జయముంది నాకు. జయముంది, 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 జయముంది నాకు. జయముంది, జయముంది, జయముంది. கண்களை மூடி உங்களை அழைத்த தேவன் மாறாதவர். The God who called us is a never changing God. அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். He'll hold our hand and he will lead us. கஷ்டங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். He knows all our problems and all our கண்ணீரை thoughts. துடைத்திடுவார். And he will wipe away all our tears. கல்லர் கண்களை மூடி அவரை பார்த்து பாடுவோமா? Let us look at him and sing. மழையான நேரத்தில் மனம் சோர்ந்த வேளையில் மறவாத நேசர் தாங்குவாரே. மழையான நேரத்தில் மனம் சோர்ந்த வேளையில் மறவாத நேசர் தாங்குவாரே. அழைத்தவர் மாறாதவர், ஊழிய பாதையில் நடத்திடுவார். அழைத்தவர் மாறாதவர், ஊழிய பாதையில் நடத்திடுவார். உன்னையும் என்னையும் அவர் கைகளில்
வச்சு எல்லா கண்களை மூடி பாடுவாயா? கல்முஷ்கரி பாடண்டி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னை தொடுவதாக, அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்புவதாக, அவருடைய சமூகம் முன்பாக இறங்கி வருவதாக, உன்னை பலப்படுத்துகிற அந்த கரங்கள், உள்ள அழுகை உன்னை திடப்படுத்துகிற அந்த கரங்கள், மழையான அவருடைய வல்லமையுள்ள கரங்கள், சுகமளிக்கும் கரங்கள் உன்மேல் இறங்கி வருவதாக. எலியாவின் தேவனே, மனம் சோர்ந்த வேளையில் மறவாத நேசர் தாங்குவார். ஆண்டுடைய சமூகம், ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய மகிமைகளை மூடுகிறது, ஆண்டுடைய வல்லமைகளை மூடுகிறது, ஆண்டுடைய பலத்த கரங்களை மூடுகிறது, ஆண்டுடைய நிழல்களை மூடுகிறது, ஆண்டவருடைய வல்லமைகளை மூடுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி சொல்லுகிறாயா. Holy Heavenly Father, we thank you, Lord. எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you that you are with us. எங்கள் ஆராதனையை கேட்டு அங்கீகரித்த ஆசீர்வதித்த தேவனே உமக்கு நன்றி. Thank you for Lord accepting our worship today. இப்பொழுதும் ஐயா உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் And பேசுவீராக. even now speak to us through your word. பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. Strengthen your people, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். நம்ம வேதத்தை திறந்து கொள்வோம், ஆண்டவருடைய வசனங்களை நாம தியானிப்போம். Let us take our Bibles and get ready for the word of God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Check பண்ணுறோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Let us turn our Bibles to Romans chapter 8 verses 32. 32. ரோமர் 8:32. Yes, Romans chapter 8 verse 32. படிப்போமா? நான் படிக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He who did not spare his own son but gave him up for us all, how will he not also along with them graciously give us all things? நல்லா கவனிங்க. கர்த்தர் இங்கு நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Please listen carefully. God is asking us a question. தான் சொந்த குமாரனாக இயேசுவே உங்களுக்கு கொடுத்துட்டாரே. He gave his only son Jesus
for us all. அவரோடு கூட அவரை ஏற்றுக்கொண்டா அவரோடு கூட எல்லாமே வருமே, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? So how will I be without giving you what you need and other things in this world? அதனால கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். So God is telling us today, do not fear. ஆமென். தன் சொந்த குமாரனை நமக்கு கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் தருவார். The God who gave his one only son for us all will give us anything and everything. அதனால பாருங்களேன், நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட நமக்கு என்ன தேவை, சில குறிப்பிட்ட காரியங்களை பாயிண்ட் வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். So you see, when we pray, whatever we need, we keep that as our requests and pray for them. நம்முடைய எண்ணமெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஏதாவது ஒரு எது தேவையோ, எது கிடைக்கணுமோ, ரொம்ப நாளாக காத்திருக்கிறோம் ஒரு காரியத்துக்காக, நம்ம மைண்டாக தான் இருக்கும். ஜெபம் பண்ண உட்காந்தா அதுதான் ஜெபம் பண்ணுவோம் நம்ம. So when we sit down to pray, our mind and everything will be concentrated only on those things that we need and our requests. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். Today I would like to tell you that you know that the Holy Spirit is dwelling within us. ஆண்டவர் ஆகிய இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். Jesus Christ said one word. நான் போவேனாகில் உங்களுக்கு நலமாயிருக்கும். So if I go, it will be well with you. நல்லது உங்களுக்கு அது. It will be well with you. நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். I will go and send the Holy Spirit. அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். He will dwell within you. எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். What an amazing thing that பவுல் is. கூட ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார், நாம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது தேவனோடு பேசுகிறோம். Paul also says that when we speak in tongues, we speak with God. ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன சில தேவைகளோ கிடைக்கலையோ அதே தான் ஜெபம் பண்ணுவோம். So when we also pray, we only keep in mind all those things that we don't have and pray for them. நாளை நடக்க போகிற சம்பவம், அடுத்த மணி நேரத்தில் நடக்க போகிற சம்பவம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆஃபீஸு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. அதை குறித்து நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு தேவை இருக்குது பாருங்க, அதுதான் ஜெபம் பண்ணுவோம். We don't know what's going to happen the next minute, the next day, in our office, at home, in our family. We don't know what's going to happen, but we won't pray for all that, but we will pray for the things that we only don't have. நமக்கு தெரியாது, நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம கணவர் மனைவி குடும்பத்திற்கு என்ன நடக்க போகுதுன்னு, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். We, our children, our family members, none of us know what's going to happen next, but only the Holy Spirit does. அதனால தான் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. That is the reason. Please take time to meditate on this 8th chapter of Romans. பாருங்க, ரோமர் 8:26 பாருங்க. ரோமர் 8:26. Let us see Romans chapter 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். In the same way, the Spirit helps us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit Himself intercedes for us through wordless groans. அதான் நான் சொல்ல வருகிறேன். கர்த்தர் தம்மையே உங்களுக்கு கொடுத்தார், அதனால தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அவர் கொடுக்காம எப்படி இருப்பார்? கொடுப்பார் எல்லாவற்றையும். That is the reason I said, if God was able to give Himself for us, then why would He not give us what we need? He will definitely give. ஆமா, நம்ம கேட்காதது கேட்கிறது எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். Whatever we ask for and what we don't, everything we will receive from Him. நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவைகளையே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன தேவையோ கண்ணுக்கு தெரிந்தது அதையே நம்ம பார்க்கிறோம். But we only pray for all those things that we see and we don't have. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம பலவீனங்கள் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். That is the reason the Bible says in our weakness the Holy Spirit helps us. என்ன உதவி செய்கிறாரு? How does He help us? நமக்கு ஜெபிக்க தெரியாதாம். So the Bible says that we don't know how to pray. நல்லா கவனிங்க, நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாதிருக்கிறபடியால். So it says we do not know what we ought to pray for. என் பிள்ளைக்கு இப்போ என்ன வேணும்? What does my child need நாளைக்கு right என்ன now? ஆபத்து வர போகிறது? What kind of harm is he or she going to face அடுத்த வாரம் tomorrow? என்ன? What is going to happen the next அடுத்த week? நிமிஷம் என்ன நடக்க போகுது? What is going to happen next minute? எதற்காக நம்ம முக்கியமா ஜெபம் பண்ணணும்? Why do we have to pray? நாம் அறியாதிருக்கிறபடியால், Since we don't know all that, ஆவியானவர் என்ன பண்றாரா, அதற்காக நமக்காக ஜெபம் பண்றாரா. but the Holy Spirit, what He does is He Himself intercedes for us through wordless groans. அந்நிய பாஷை பேசும்பொழுது அவர் அந்த ஜெபத்தை என்ன பண்றாரா, அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். So when we speak in tongues, the Holy Spirit takes over and He intercedes for us. ஆமா, என்ன தேவையோ அதை ஜெபிக்க வைக்கிறார். So whatever is needed that we don't know, He makes us to pray for that. அவர் எப்படி ஜெபிக்கிறார் ஆவியானவர்? How does the Holy Spirit intercede? ரோமர் 8:27 வசனம்.
Romans chapter 8 verse 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்திருக்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை என்ன என்று அறிவார். And he who searches our hearts knows the mind of the Spirit, because the Spirit intercedes for God's people in accordance with the will of God. ஆமென். அதனால வேதம் சொல்லுது தேவன் சித்தத்தின்படி நாம் ஜெபம் பண்ணும்போது அதை பெற்றுக்கொள்கிறோம். So the Bible says when we pray in accordance with the will of God, we receive it. ஆமா. அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் ஒன்றாய் இருப்பதினாலே தேவனுக்கு உடைய சித்தம் அவருக்கு தெரியும். So since the Holy Spirit, God the Father and Jesus are all together, the Holy Spirit knows the will of God. ஆமா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவனுடைய சித்தத்தின்படி அறிந்து உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். So he knows what is in the heart of God and what is his will in your life, so he prays accordingly. தேவன் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற சித்தத்தை அவர் அறிவதனாலே சரியாக உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். Since he knows what is God's will in your life, he can pray in the right way. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த அபிஷேகம் ஆவியானுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. That is the reason the presence of the Holy Spirit, and he is very much needed in our lives. அதனால நீங்க கவலையே படாதீங்க. ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ணுவதனாலே நம்முடைய விசுவாசம் நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது மற்ற எல்லா காரியத்தையும் கொடுக்காமல் எப்படி அவர் இருப்பார்? Therefore do not fear, because when Holy Spirit intercedes for us, God who gave his one and only Son for us, why would he stop giving us what we need? நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, no matter what happens in our lives, எல்லாம் நன்மைக்காக நடக்கும். everything is for the good. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்காக. Let us all open our mouths and confess. எது நடந்தாலும் பரவாயில்லை. No matter what happens in my life, ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். everything happens for the good. இயேசுநாதர் என்னோடு கூட Holy இருக்கிறார். Spirit is with me. பிதாவானவர் என்னோடு கூட Jesus and God the Father is with me. எனக்காக கொடுத்தார். He gave himself for me. எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்து முடியும். And everything he will do it for the good. ஹalleluya. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Romans 8:28 says, and we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. ஆமா. சும்மா நம்மள ஆண்டவர் கூப்பிடல. God did not just call us. எவ்வளோ பேர் இருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அவருக்கு ஒரு தீர்மானம் உங்க வாழ்க்கையில உண்டு. God has a purpose in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பிளான் வைத்திருக்கிறார். God has a purpose in your life. ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். God has a purpose and a plan in your life. அந்த சித்தத்தை அறிந்துட்டோன்னு வெச்சுக்கங்களே. And when we know that purpose, ஆண்டவரோடு இணைந்துட்டோம் வெச்சிட்டீங்களே, when we become one with Christ, பயப்படவே தேவையில்லை. we don't need to fear. யாரும் நம்மை தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. No one needs to uplift us. நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. No one need to recommend us. கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, when we are in God's will, கர்த்தர் உங்களை அப்படி அற்புதமாக வழி நடத்துவார். God will take us smoothly. ஏனென்றால் அவர் தன்னையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Because he gave himself for us. தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். Because he gave his life for us. அதனால இந்த உலகத்தின் காரியங்கள் நம் தேவைகள் நன்மைகள் எல்லாம் கொடுக்காருப்பது எப்படி கர்த்தர் கேட்கிறார் இந்த நாளிலே. So that is the reason God is asking, why would I not give you the things of this world? நான் ஒரு செய்தியை படித்தேன். I read a news. ஆப்கானிஸ்தான் நடந்த அந்த கலவரத்திலே ஒரு சோல்ஜர், அதாவது ஒரு முஸ்லீம் நண்பர் சோல்ஜர் என்ன பண்ணார்? கைகளை இழந்து விட்டார். இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் 2 கரங்களும் கட்டாய் விட்டது. So the war that happened in Afghanistan, a soldier lost his arm. அப்போ கேரளாவை சேர்ந்த ஜோசப் என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார். So there is a brother named Joseph in Kerala. அவர் உடம்பு சரியில்லாமல் கோமா ஸ்டேஜில் போயிட்டார். So he felt sick and he went into coma. அந்த ஜோசப் என்பவருக்கு ஒரு மனைவி, ஒரு அழகான வாலிப பெண் இருக்கிறாள். So Joseph had a wife and also a young girl. அவளுக்கு சிகிச்சை பார்த்த ஒரு பிராமின் டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் என்பவர், so a doctor was treating him. His name was Subramani Iyer. He was a Brahmin. அவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்றவர். So he does transplantation. அவர் என்ன பண்ணாரு? அந்த அம்மாவிடம், உங்க கணவர் இறக்க போறார், கோமால இருக்கிறார்ல, அதனால ஏதாவது ஒரு டொனேட் பண்ண, அவர் சரீரத்தில் டொனேட் பண்ணாங்கன்னா நல்லது. ஒருத்தர் கை இல்லை, கரங்கள் இல்லை, இவர் உழைப்பு ஏற்க மாட்டார், இவருடைய கரங்களை அவருக்கு கொடுப்போம் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். So the doctor had suggested, saying that your husband will not be alive for a long time. So if you have time to think about donating his organs. There is a brother who lost his arm in a war. So if you
you can actually think about your husband's arm to be attached to his hand. அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். So she accepted to that, அவர் கரங்கள் எடுக்கப்பட்டது. and his arm was taken. ஜோசப் என்பவர் இறந்து போனார். Brother Joseph passed away. அந்த கரங்கள் அந்த ஆப்கானிய சோல்ஜர், அந்த முஸ்லிம் நண்பருக்கு பொருத்தப்பட்டது. And those arms was attached to this Muslim அந்த soldier. காட்சியை நான் பார்த்தேன், அந்த படத்தை. I saw that incident. அந்த கரங்கள் பாருங்க, அவர் ஃபேரா இருக்கிறார், இங்கிருந்து அந்த கை மாத்திரம் ப்ரௌனா இருக்குது. அப்படியே கும்பிடுறாரு அந்த ஒய்ஃபை, ஜோசப் ஒய்ஃபையும் அவன் மகளுக்கு நன்றி செலுத்த, நீ என் கரங்களை, உன் கணவருடைய கரங்களை எங்களுக்கு வைத்தீங்களேன்னு சொல்லி அப்படியே நன்றி செலுத்துகிறார். So he was thanking them by putting his hands together, and when he did, we can see the color difference in his hand. His hands are fair, the attached portion is brown. அவர் நன்றி சொல்வதை கூட அந்த ஜோசப்புடைய மனைவியும் மகளும் பார்க்கல, அந்த கரங்களையே பார்க்குறாங்க. So Joseph's wife and his daughter were just looking at his hand, not at the person who was thanking them. என் கணவருடைய கரங்கள் இது, These are the hands of my husband. என்னை தொட்ட கரங்கள் இது. These are the hands that touched மகள் me. பார்க்கறா, என்னை தூக்கிய கரங்கள் இது. These are the hands that என்னை carried me. சுமந்த கரங்கள் இது. These are the hands that carried எனக்கு me. ஊட்டி விட்ட கரங்கள் இது. These are the hands that fed ஐயோ, me. இந்த கரங்களுக்கு உயிர் வராதுன்னு நினைச்சோம். Oh, we thought that these hands will not get இப்போ அந்த alive. கரங்கள் அசைகிறது. Oh, now these hands are moving. எங்க அப்பா இறந்துட்டாரு, My father is ஆனா passed இப்போ அவருடைய away, கரங்களை நான் பார்க்கிறேன். but now I can see இது his என்னை arms. தொட்ட கரங்கள். These are the arms that ஆப்கானி touched பிரதர் me. இல்ல, This is not எங்க the அப்பா brother from கை இது. Afghanistan. These are the hands of my father, அப்படின்னு அந்த கரங்களையே பார்க்கறாங்க. and they're just watching the hands அப்படிதான் of the ஆண்டவர். man. That is how God is. ஆண்டவர் தன்னையே உங்களுக்காக எனக்காக He கொடுத்திருக்கிறார். gave himself for you and for me. அவருக்குள்ளே நாம் இணைந்து விட்டோம். We are in him. We அவர் become one with சரீரத்தை him. நமக்கு கொடுத்துட்டாரு. He has given his body to us. அவர் உயிரே கொடுத்துட்டாரு. He gave his life for us. அதனால மற்ற இதெல்லாம் கொடுக்காம இருப்பாரா? So why will he not give us anything else? அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல I விரும்புகிறேன். would like to share an incident. பாருங்க, இந்த தாவீது என்ன பண்றாரு, கோலியாத்தின் தலையை வெட்டிட்டு கையில எடுத்துன்னு வராரு. So we see that David he cuts off the head of Goliath and brings it in அப்ப his சவுல் hand. ஆச்சரியமா பார்க்கறாரு, ராஜா சவுல். So King Saul is looking shocked. 1 சாமுவேல் 17:58, 1 சாமுவேல் 17:58 58ல சவுல் சொல்றாரு, வாலிபனே நீ யாருடைய மகன் அப்பா என்று அவனை கேட்டபோது தாவீது, நான் பெத்லகேம் ஊராயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றார். Whose son are you, young man? Saul asked him. David said, I am the son of your servant Jesse of Bethlehem. யாருப்பா நீ? Whose son are you, இவ்வளவு young பெரிய man? அற்புதம் பண்ணியிருக்கிற. You've done such a big thing. அப்ப யோனத்தான் தூரம் இருந்து பார்க்கறாரு. And Jonathan is standing afar யாரு? and watching. சவுலுடைய பையன். Who is Jonathan? Saul's son. அப்போ வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 18:1 தாவீது சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 1 Samuel chapter 18 verse 1, it says, after David had finished talking with Saul, Jonathan became one in spirit with David and he loved him as himself. தூரம் இருந்து அவன் பார்த்துனே இருக்கிறான், எப்போ எங்க அப்பா பேசி முடிப்பாரு தாவீது கிட்ட. From far he's watching and seeing and waiting when Saul will stop talking, நான் போய் finish பேசணும் talking to தாவீது David. கிட்ட. He thinks that he wants to go and talk அவ்வளவு to ஆசை David வந்துடுச்சு. because he Yes. was very he liked him very much. இயேசுப்பா மேல அப்படி நமக்கு ஆசை வரணும். That is how we need to start liking வெளிப்படையான Jesus, வார்த்தைகள் இல்ல, not words from outside. நம்ம ஆவி ஒன்று சேரணும். We have to become one in spirit with அதான் Jesus. வேதம் சொல்லுது, யோனத்தான் ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்று சேர்ந்து விட்டதாம். So that's what it says, that they became one in spirit. யோனத்தான் என்ன பண்ணுறான், தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்களாம். So and Jonathan made a covenant with David because he loved him as himself, கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை போல. just like the covenant God made with us. நீ என்னோடு கூட இருந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன். If you're with me, I will be with you. நான் உன்னை I ஆசீர்வதிப்பேன். will bless you. நீ என்னுடையவள். You are mine. நான் பெயர் சொல்லி அழைத்தேன். I called you by name. நான் உன்னோடு கூட இருந்து I will be with நான் you செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். and I will do great things. ஆமென். அப்படிதான் இந்த ரெண்டு பேரும் உடன்படிக்கை போட்டுக்கொண்டாங்க. That is how these two made a covenant with one ரெண்டு பேரும் another. முன்னாடி பார்த்தது இல்ல, They have not seen each other before. இப்போதான் பார்க்கறாங்க. It's now only they're getting ஆனா introduced. அந்த ஆத்மா பாருங்க, உள்ள அந்த
மனசு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒட்டி இணைந்து விட்டது. But when you see, they became one and in spirit. அந்த மாதிரி தான் நம்ம ராஜாவோட இணைந்து இருக்கணும். That is how we need to become one in spirit with நம்ம our ஆசைலாம் King. இயேசப்பா மேல இருக்கணும். Our desire should be in Him. ஆமா, நம்ம ஆத்மா வேற எது மேலயாவது இருக்க கூடாது. Our desire or our spirit should not be set on something else. ஆமா, நமக்காக வேற யாரு என்ன கொடுத்தாங்க? ஒண்ணும் கொடுக்கல. உயிரை கொடுத்தது ஆண்டவர் தான். Who gave anything for us? Only person போகுது அவர்தான். who gave his life is Jesus, and He is the only one who is going to bless us. யோனத்தான் என்ன பண்ணா, தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். So Jonathan took off the robe he was wearing and gave it to David along with his tunic and even his sword, his bow and his belt. He gave everything that he had. எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு அன்பு. Because he loved him so much. கர்த்தரை நேசிச்சா அப்படிதான். If we love God, that is how it என்ன will அவர் be. கேட்கிறாரோ நம்ம விட்டு கொடுத்துடணும். Whatever He asks, we will feel like giving it up for Him. ஆமா, நம்ம ஆண்டவர் கூட இருக்கும். இது பிடிக்கல உங்ககிட்ட, இதை செய்துனே இருக்கிற நீ அப்படின்னா நம்ம என்ன பண்ண விட்டுடணும். When God says, why you're doing this, don't do this. If we really love Him, we'll let go of that. பாருங்க, யோனத்தான் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டானா. We see here that Jonathan removed everything and gave it off லவ், அன்பு. because he loved David as himself. உண்மையா நேசிக்கிறாங்கன்னா இயேசுவை எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. If someone really loves Jesus, they would be ready to give up anything. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. That is, they are called as children of உங்களை God. என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தானே. because He is the one who is going to bless you and me. சந்திக்கப்படலையே, எப்பப்பா செய்வீங்க, எப்பப்பா, இதே தான் கேட்டு இருக்கிறோம். எதை விட்டு கொடுத்தோம் ஆண்டவருக்காக நம்ம? We keep asking, Lord, you have not met my need. When are you going to give this, bring this, do this? But what have we let go of in our life for அவர் Him? அன்பு விலையேற பெற்றது. His love is very தன்னையே costly. கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says that He loved us so much that He gave Himself for us. உண்மையா அப்படிப்பட்ட ஒரு அன்பு செலுத்துறோட நம்ம எப்படி உண்மையான அன்போடு இருக்கணும்? So to a God who loves us so faithfully and truly, how much faithful and true should our love be நம்ம towards Him? தேவைக்காகவா இயேசு கிட்ட வந்தோம் நம்ம? Are we here because we need things? Do we need Jesus because we need things? இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காகவா ஆண்டவர்கிட்ட வந்தோம் நம்ம? We are here, did we go to Jesus because we need the worldly things? இந்த அழிந்து போகிற காரியத்துக்கு ஆண்டவரை தேடி வந்தோம் நம்ம? Are we seeking God because we want these things that will vanish? மேலான காரியங்களை ஆண்டவர் வைத்து God has kept things that are more than these. என்ன கொடுத்திருக்கிறார்? gift, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். The greatest gift that He's given us is eternal life. ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். He's given us salvation. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வெகுமதி அது. It's a big gift, precious gift that no one has got. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், வாயினாலே அறிக்கை பண்ணி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார், இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says those who confess their sins and accept Jesus as their personal savior, His blood will sanctify them and purify them, and they are gifted with eternal life. நம்ம அப்படி நேசிக்கணும் ஆண்டவரை. We have to love God like that. ஆண்டவரை அப்படி நம்ம தேடணும். We have to seek God like that. சந்தேகப்படக்கூடாது. We should not doubt Him. சந்தேகப்படாம ஜெபம் பண்ணணும். We should pray without doubting. சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். We should have faith without having any அவருக்கு doubts. பிடித்ததெல்லாம் செய்யணும். We should do things that pleases Him. பிடிக்காதெல்லாம் விட்டு கொடுக்கணும். Should give up things that He doesn't like. அதுக்கு அப்புறம் யோனத்தான் செத்து போயிடுறாரு. So after that we see that Jonathan dies. நல்லா நேசிச்சார் யோனத்தான். Jonathan loved David as himself. இறந்து போயிடுறாரு. He dies. தாவீது ராஜாவா வருகிறார். So David comes to the throne. உட்கார்ந்த உடனே So as soon as he sits on the throne, மனசெல்லாம் துடிக்குது. his heart is beating fast. ஐயோ, சவுல் குடும்பம் போயிடுச்சே, என் சிநேகிதன் யோனத்தான் போயிட்டானே, என் உயிர் சிநேகிதன் போயிட்டான்னு சொல்லி அவன் உள்ளம் துடிக்கிறது. So his heart is beating fast, thinking of how King Saul and his family completely were murdered. ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா இதை கொடு, அதை கொடு, அதை கொடு அப்படி என்ன கூடாது. ஆண்டவர் சாலமனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். கேளு என்கிட்ட அப்படின்னார். அப்படி நம்ம ஆண்டவர் நம்ம கேட்கணும் பார்த்து. When we ask God, we shouldn't ask God for everything of this, all the worldly and unnecessary things. God asked Solomon, what do you want? Like that, God should ask us, what do you want? நீங்க போய் லிஸ்ட் எடுத்துன்னு போய் கொடுக்க கூடாது. We should not take a list and go to him. அவர் ஆண்டவர் சாலமன் கேட்டார், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தருகிறேன். He came and asked Solomon, tell me what you want and I will give it to you. ஏன் அப்படி கேட்டாரு? Why did he ask like that? சாலமன் மிகவும் ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து 1000 தகன பலிகளை செலுத்தினான். மிகவும் அன்பு கூர்ந்தான், உள்ளத்துல நேசிச்சான் ஆண்டவரை.
Why did God ask like that? Is because Solomon really loved God with all his heart, and he gave those 1,000 sacrifices. He loved God a lot. அதுதான் முக்கியம். That is the most நீ important thing. கொடுக்கறதை விட ஆண்டவர் மேல அன்பு கொடுக்கறது தான் முக்கியம். More than giving, loving God is more important. அதான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையான என்னை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தேடுகிறார். That is what God is looking for, people who truly and wholeheartedly love him. தாவீது தேடுறாரு. அப்பா சவுல் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா, யோனத்தான் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா, அவங்க செட்டு போயிட்டாங்க, சரி அவங்க வீட்டில் யாராவது இருப்பாங்களே, பிள்ளைங்க இருப்பாங்களே, பிள்ளைகள் உறவினர் இருப்பாங்களே, நான் அவங்கள ஆஸ்வதிக்கணுமே அப்படின்னு கேட்கிறாரு தாவீது. So David is sitting on the throne and asking if there's anyone alive in the family of Saul or Jonathan, so that he could help them and show kindness towards பாருங்க, them. 2 சாமுவேல் 9:2 எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 9:2. 2 Samuel 2 Samuel, 2 Samuel chapter 9:2. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். Now there was a servant of Saul's household named Ziba. They summoned him to appear before David, and the king said to him, Are you Ziba? அப்போ ராஜா கேட்குறாரு, யாராவது சவுல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, யோனத்தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களா உயிரோட? So David asked, Is there no one still alive from the house of Saul? அப்போ சீபா சொல்றாரு, So Ziba answers the king, ஆமாயா, யோனத்தானுக்கு ஒரு குழந்தை இருக்கிறான், ஒரு பையன் இருந்தான். இந்த யுத்தம் நடக்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரியை அந்த குழந்தைய தூக்கின்னு ஓடிச்சு பாருங்க, கீழே போட்டா, 2 காலம் முடமாயிடுச்சு. அவன் பேர் மேவிபோசேத்து, அவன் இருக்கிறாயா அப்படின்னு சொல்றான். So he says Jonathan has a son Mephibosheth. When he was very small, when there was a war, the servant girl took the baby, and as she was running, she dropped the baby, and the baby became lame. So he is still alive. உடனே அவனுக்கு மனது துடிக்குது தாவீதுக்கு. David's heart started beating fast. கொண்டு வா அவனை. Bring him here. உடனே அவன் மேவிபோசேத்தை கொண்டு வரான். Immediately Mephibosheth is brought to David. அப்போ அவன் விழுந்து வணங்குறான் மேவிபோசேத்து. And Mephibosheth bows down. 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். So he says in verse 7, Don't be afraid, David said to him, for I will surely show you kindness for the sake of your father Jonathan. I will restore to you all the land that belongs to your father Saul, and you will always eat at my table. மேவிபோசேத்தே, நீ அனாதை அல்ல. Mephibosheth, you're not an orphan. நீ தனியா இல்ல. You're not alone. நான் உனக்கு இருக்கிறேன். I am there for you. நீ இனிமேல ராஜாவோட உட்கார்ந்து சாப்பிட போற. Hereafter you're going to sit and eat with the king. என் பக்கத்துல யாரும் வர முடியாது. No one can come next to me. என் டைனிங் டேபிள்ல யாரும் வர முடியாது. No one come and sit at my dining table. நான் உன்னை உட்கார வைக்க போறேன். But I'm going to make you sit at my dining table. என்னோட கூட தான் இனிமேல் நீ சாப்பிடுவே. You're going to eat with me. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு அடியான் எம்மாத்திரம் என்றான். Mephibosheth bowed down and said, What is your servant that you should notice a dead dog like me? 11வது வசனத்துல அழகா சொல்றாரு தாவீது. Verse 11, David says so beautifully, நீ ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். 11. Then Ziba said to the king, Your servant will do whatever my lord the king commands his servant to do. So Mephibosheth ate at David's table like one of the king's sons. யார் டேபிள்ல? Whose table? ராஜா டேபிள்ல. The king of the table of the king. Can you see? என்ன ஒரு கணம். What an honor. ஒரு தகப்பன் தாவீதை நேசித்ததுனால, because the father loved David, அந்த ராஜா அவனுக்கு தருணம் வரும்பொழுது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். and when the king got an opportunity, he blesses the whole family. மறந்து போல. He did not forget. என்ன ஒருத்தர் நேசிச்சான் அந்த பூமியில. Someone loved me on this earth. ஆமா, யாருமே இல்லாத போது என்னை நேசிச்சான். When I had no one, he loved me. அதனால Therefore, அந்த யார் அவன் இல்லைன்னா கூட அவன் குடும்பத்தில் நான் நன்மை செய்யணும். even if he is not there, I will be kind to his family. ஈக்குவலா தன்னிடம் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். He is making him sit at his table equal to him and makes him to eat. ஆண்டவர் உன்னையும் என்னையும் ராஜாவா மாத்திட்டாரு. That is how he made you and I a king. உன்னையும் என்னையும் தேடி வந்த ஆண்டவர். That is how God came in search of you and me. ஏன்னா நேசித்ததனால. Because he loved us. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்பு கூர்ந்ததினால. Because you loved him. என்ன வேண்டுமோ நீ கேள். Ask me what you want. அதனால தன் குமாரனை தன்னையே கொடுத்தவர் நீ மற்றதெல்லாம் கொடுக்காதிருப்பது எப்படி? So when God gave his one and only son, how can he be without giving you anything else?
தன்னையே கொடுத்துட்டாரு. He gave himself for us. நீங்க கேக்குறதெல்லாம் சின்ன 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 விஷயம். We ask for very small things compared to that. விரோதிக்கு முன்பு ஆண்டவர் பந்தியை ஏற்பாடு பண்ணுவார். He'll prepare a table before your உங்களை enemies. உட்கார வைப்பாரு. He will make you to sit. தலையை உயர்த்துவார். He will lift your head உங்களை up. சந்தோஷப்படுத்துவார். He'll make you happy. உங்களை விடுதலை செய்வார். He will deliver you. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார். He will exalt your எங்க name. வெட்கப்பட்டீங்களோ அங்க ஆண்டவர் தலையை உயர்த்துவார். Wherever you were put to shame, there God will எங்க give you honor. வேதனைப்பட்டீங்களோ அங்க தலையை உயர்த்தி சந்தோஷப்படுவார். He'll lift your head where you fell. எல்லாரும் பாப்பாங்க, என்னடா திடீர்னு இங்க வந்து உட்கார்ந்துறாங்க. Everyone will think, what, suddenly he's here. என்னாச்சு இந்த அம்மாக்கு? What happened to the sister? கர்த்தர் உயர்த்திட்டாரு. God lifted her up. கர்த்தர் உயர்த்திட்டாரு. God lifted her கர்த்தர் up. உயர்த்தும்போது எல்லாரும் பாப்பாங்க. When God lifts up, everyone will கர்த்தரை see. உண்மையாக நீ நேசிச்சீங்கனா, When you truly love God, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. we receive all the blessings of God. அதனால ஐயோ செய்யலையே, ஐயோ நடக்கலையே, எப்போ நடக்கும் கவலையே படாதீங்க. Don't ever worry about when it will happen, what will happen. இதை செய்யாமல் இருப்பாரோ உங்களுக்கு? Will he be without doing it for you? உயிரே கொடுத்துட்டாரே. He gave his life for you. திருமணம் ஆகலையா? Are you not married? ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, ஆதியாகமம் 2:18. God said in Genesis chapter 2 verse 18. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. God said that it's not good for a man to be alone. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. You asked God, you said that it's not good for the man to be alone. நீங்க தானே சொன்னீங்க அவன் தனியா இருந்தா நல்லது இல்ல கெட்டது அது. You said that it's not good if he is alone. அப்ப அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணுவேன். And after saying that, he says, I will make a helper suitable for him. Hallelujah. Suitable கொடுப்பார் ஆண்டவர். God will give someone suitable. சரியான நேரத்துல குழந்தையை கொடுப்பார். The right time he'll give you a baby. உனக்கு வேலையை கொடுப்பார். Give you a job. ரட்சிப்பை கொடுப்பார். Give you salvation. விடுதலையை கொடுப்பார். Give you deliverance. கட்டிலிருந்து உடைப்பார். He'll break all the உன் bondage. தலையை He'll lift your head. உன்னை ஆசீர்வதிப்பார். He'll bless you. எல்லார் கண்களை அதை பார்க்கும். And everyone's eyes will see it. கண்களை மூடுவோம். Let us close our eyes. எங்கள் பரம தகப்பனே உமக்கு நன்றி Our செலுத்துகிறோம். heavenly Father, we thank you. எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு We ஸ்தோத்திரம். thank you that you spoke to us, உம்முடைய Lord. வார்த்தைகளை ஆசீர்வதியும். Bless your word. வேதனையோடு கஷ்டத்தோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுவீராக. Please remember all those who are in problems and pain. ஆண்டவரே உம்மையே எங்களுக்கு நீர் கொடுத்தீர். Lord, you gave yourself for us. இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று நீ சொல்லுகிறீர்கள். You are asking us, how will you not give us things that we need? கண்டிப்பாக நீர் செய்வீர். Definitely you'll do it, God. பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும். You know what your children need. அவங்க கஷ்டங்கள் உமக்கு தெரியும். You know their problems. அவங்க வேதனைகள் உமக்கு You தெரியும். know their sorrow. அவங்க கண்ணீர் உமக்கு You know தெரியும். their tears. கண்டிப்பாக நீங்க செய்வீங்க. Definitely you'll do, அந்த Lord. விசுவாசத்தை கொடுங்க. Give them that faith. இப்பொழுது அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளே வரட்டும். May that faith increase எங்க in அப்பா each one எனக்கு of us. செய்வாரு. My dad will do it for நான் me. பெற்றுக்கொள்வேன். I will receive it. என்னை உயர்த்துவாரு. He will lift me up. ஆண்டவரே அவங்க உம்மை மட்டும் நேசிக்கட்டும். May they only love you. யோனத்தான் எப்படி தாவீதை நேசித்தானோ The way Jonathan loved David. எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்துட்டானோ He gave everything up for அதே David. போல ஆண்டவரே Similarly, Lord, தன் வாழ்க்கை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க. may they submit and surrender their life. எங்களுக்கு பிடித்ததென்று எங்களுக்கென்று எதையும் நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. Help us not to hold anything back for. ஆமா, உமக்கு பிரியமில்லாதெல்லாம் நாங்க விட்டுடணும். Help us to let go of things that you don't என்ன like. தேவையோ அதை நீங்க தருவீங்க. You will give us what we need, O God. பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பீராக. Meet all the needs of your children. செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய தேவைகள் இப்போதே சந்திக்கப்படுவதா. All those who are listening to this word, may their needs be met right now. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய பலத்த கரை இறங்குவதா. May your powerful hands come over இது நாள் everyone's வரையில் pain. நடக்காத அந்த அற்புதங்கள் குடும்பத்தில் நடப்பதாக. The miracles that didn't happen yet in their homes, may நீண்ட it happen வருடங்களாக right now. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தால் இன்றே நடப்பதாக. All those things that they have been waiting for, they have been waiting for a long time, may they happen right now in Jesus' உம்முடைய name. பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீர் இப்பொழுதே அற்புதம் செய்வீராக. Do a miracle in each one of their lives, O God. ஆசீர்வதிங்க ஐயா. Bless, O God. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. மறுபடியுமாக நாளை 6 மணிக்கு நாம் சந்திப்போம். We'll meet again at 6 p.m. tomorrow. மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. Do share it with others. கர்த்தர் உங்களை அற்புதமாய் உயர்த்துவாராக. God will lift you up. ஆமென். Amen.